ஹே அர்த்தநாரி, சீதை இல்லாமல் ராமனேத அப்படிங்கிற மாதிரி சக்தி இல்லாமல் சிவமேத, சொக்கநாயகி இல்லாமல் சொக்கநாத ஏத. மீனாட்சி, இத்தனை நேரம் சொக்கநாதனுக்கு மட்டும்தான் பாடிட்டு இருந்தேன்னு நினச்சியா? இல்லை, உன்னை எப்படி நான் விடுவேன்? நீ தானே அவனையே காட்டியிருக்க, அவனை காட்டி அவள் இல்லையா நீ? உன்னை எப்படி நான் விட முடியும்? அதை விடு, நீ எப்படி என்னை விடுவ? நீ என்னை விட்டுடுவியா? அப்போ நான் உன்னை விட்டுடுவேனா? நீ என்னை விட்டியானா நான் உன்னை விட்டுடுவேனா மீனாட்சி? இல்லை, அதனால் நீங்கள் 2 பேருமா சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க. எப்படி தெரியுமா? எனக்கு அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. உனக்கும் கண்டிப்பாக அதில் இஷ்டம் இருக்கும் தானே? ஆமாம், சொக்கநாதன் கூட உனக்கு ஆடுறதுல இஷ்டம் இருக்கும் தானே மீனாட்சி? வா, 2 பேருமா வந்து ஆடுங்க பார்ப்போம். எப்படி தெரியுமா? சக்தியோடு ஆடவா சிவா, சிவேயோடு ஆடவா சிவா. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே, தாள வகைகளோடு மேள துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவண்ணே, முத்துக்கொடி சக்தி குளமகள் வித்துக்கொரு வெள்ளந்துணை என பக்தி கொடி படரும் நெஞ்சினில் விளையாட, தித்திப்பது இறைவன் பெயர் என பற்றுந்தரும் பரமன் துணை என சுற்றத்தொடு மனிதர் குணம் ஒரு இசை பாட, சுற்றந்தரும் ஒரு வகை அறிவினில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்று புகழ் பெறுவார் அவர்களும் உறவாட, திக்கு பல திமி 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 என தக்க துணை தக தக தகவென தட்டக்கடலை என நடமிட உலகாட, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா, இயலிசை நாடகம் முத்தமிழ் தன்னிலே இயங்கியே உலகாளவா, அம்மைக்கும் நாயகா அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா, ஆடுகிற காலழகில் காடு பொடியாகவென அம்மையுடன் நீ ஆடவா. 2 பேருமே சேர்ந்து ஆட வாங்க சொக்கநாதா. அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆசை. சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச் செய்த நீ, நெருப்புக்குள் நீர் ஒன்று தரச் செய்த நீ, கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ, களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா, உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்கு ஒளியே, ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா, நாத கீத போத வேத பாவராக தாளமோடு, அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட, அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட. இப்படி நீங்கள் 2 பேர் ஆட வரணும். தக்க 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 திமின்னு ஜதி போடணும் உங்களுக்குன்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு அப்படி போட தெரியல. அப்படியான நீ சக்தியோட ஆடவா சிவா. சூப்பர், ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது அந்த டான்ஸை. நான் அப்படியே மனசில் நினச்சி பார்க்கும்போது, கற்பனை பண்ணி பார்க்கும்போது அந்த எண்ணமே ரொம்ப அற்புதமாக வாவ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. உன்னோட ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தான் பாட தெரியல, கருவிகளும் இல்லை என்கிட்ட, நோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எப்போ தான் நான் உன்னோட ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பாடுறதுக்கு கற்றுப்பேனோ தெரியல. நீ ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பாட தெரியல. அதெல்லாம் நான் ப்ராப்பராக கற்றுண்டு வந்து உனக்கு பாடணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் எனக்கு ஆயுள் அவ்வளோ இருக்கா? முதல்ல நான் எப்போ கற்றுண்டு நீ ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி பாடுற அளவுக்கு நான் எப்போ கற்றுண்டு அதில் பாஸ் ஆகி, அதில் நான் பாஸுன்னு நான் சொல்லிண்டா போருமா? நீ இல்லை சொல்லணும் நான் பாஸான்னு. அவ்வளோ ஆயுள் எனக்கு இருக்கா? என் ஆயுள் அவ்வளோ போராதே எனக்கு. ஐயோ நான் கேட்குறேன்னு சொல்லி இந்தா பிடி ஆயுளன்னு கொடுத்துடாத. இருக்கிற ஆயுளே எனக்கு போகும். இதுவே எப்போ போகும் எப்போ முடியும்னு காத்துன்னு இருக்கேன். இதுலேருந்து ரிலீஃப் ஆகணும்னு தான் எல்லார் மாதிரியுமே எனக்கும் என்ன இருக்குது. அப்பா போதுமடா பிறவி
ஆனால் மாயையில் கட்டி போட்டு வச்சிருக்க. இப்படி அவளும் அவனும் கிளியும் சீரீஸ் 1ல் சொன்னேனே, மாயா சக்தி நீ மீனாட்சி, மாயையில் கட்டி போட்டு வச்சிருக்க. ஒரு அங்கலாப்பில் தான் கேட்டேன், ஆயுள் போருமா உன்னோட ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கற்றுட்டு வந்து பாடுறதுக்குன்னு. அதுக்காக புடி ஆயுளன்னு கொடுத்துடாத, முடியாதப்பா என்னால். பிறவா வரம் தாரும் பெம்மானே அப்படின்னெல்லாம் உனக்கு பாட்டெல்லாம் அவட பாடி கெஞ்சி வச்சிருக்கேனே. ஆமாம், உங்ககிட்ட பக்தி செலுத்தின நாயன்மார்கள் அளவுக்கு இல்லைன்னா கூட நான் பரவாயில்ல. அவங்க எங்கே, அவங்க தி கிரேட்டு. நான் எங்கே, நானும் ஒரு சின்ன தூசியில் பறக்கும் ஒரு சின்ன கொசு. ஆனால் அந்த அளவு எனக்கு பெரிய தகுதியெல்லாம் கிடையாது சொக்கநாதா. அவ்வளோ உசந்த இடமும் எனக்கு நீ தரவே வேண்டாம். உன் திருவடியில் ஒட்டி இருக்கும் ஒரு சின்ன தூசி துகளுக்கு தரும் இடமாவது எனக்கு நீ தரக்கூடாதா? எனக்கு அது போகும். அதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு தெரியல. நான் ஒரு மக்கு, அதையும் நீ தான் சொல்லித்தரணும். எப்படி? நான் உங்ககிட்ட என்ன இடம் கேட்குறேன்னு தெரியுமா? நாயன்மார்கள் அளவுக்கு வசந்தியானதெல்லாம் எனக்கு வரவே வராது. சுட்டு போட்டாலும் வராதுன்னு எல்லாம் சொல்லுவாங்களே டைலாக், அது மாதிரி. அவங்க தி கிரேட்டு, நான் தூசியில் பறக்கிற கொசு. எனக்கு எந்த மாதிரி இடம் வேணும், உன்னுடைய திருவடியில் உன்னுடைய ஒரு விரலில் ஒட்டிட்டு இருக்கிற தூசியோடைய பகுதிக்கு ஒரு பார்ட்டுக்கு என்ன இடம் தருவியோ அந்த இடமாவது எனக்கு கொடுக்கறதுக்கு யோகியத்தை இருக்கா? அது கூட எனக்கு என்ன தகுதி வேணும்னு எனக்கு தெரியல. நீ தான் எனக்கு தயார்படுத்தணும்.